வந்துடலாம். எனக்கு ஜன்னல் சீட்டு கொடுங்கப்பா. அதெல்லாம் தர முடியாதுடா, பேசாம பக்கத்துல நீங்க உட்காரு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதே பெருசுதே. அம்மா என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க, என்னால இந்த லக்கேஜ் தூக்கிட்டு நடக்கவே முடியல. நான் சின்ன பிள்ளை தானே. சரி சரி வாமா, நீ ஏன் இப்படி நடக்கிறேன்னு எனக்கும் தெரியல. சரி சரி வா, பாப்பா வச்சிருந்தேல அதான் நான் என்னால தூக்க முடியல லக்கேஜா. வா நீ அந்த பிள்ளை பாரு அழகுது. உண்மையே சொல்லுது, அவங்க அம்மாவே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாரு. பொய்யா சொல்லுது. இப்ப ஷாமருப்பா. சரிம்மா அழுகாதம்மா, உட்காருமா. ஏப்பா எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்கப்பா. என்னங்க இன்னும் கிருத்திகோட அம்மா மட்டும் வரணுங்க. சுமதி, ட்ரெயின் போகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. டக்குன்னு கால் பண்ணு, எங்கே இருக்காங்க வேமா வந்து கேட்டு வேமா வர சொல்லு. சரிங்க, இந்த தீப விட்டு கால் பண்ண சொல்றேங்க. என்னப்பா கிருத்திக் ஆளகான யாருமே தேடவே மாட்டேங்கிறீங்க. யாராவது ஒரு ஆள் ஃபோன் பண்ணுங்கப்பா, எங்க இருக்காங்கன்னு கேளுங்கப்பா. இல்ல ஆண்டி, அவ எப்பவுமே லேட்டா தான் ஆண்டி வருவேன், ஸ்கூலுக்கு லேட்டா தான் ஆண்டி வருவேன். அதான் ஆண்டி நாங்க எப்பனாலும் வந்துருவான்னு உட்கார்ந்துருக்கோம். இருங்க ஆண்டி, நான் கால் பண்ணி கேக்குறேன். ஏய் கிருத்திக் எங்கடா இருக்க? கேட்க மாட்டேதுடா. உள்ள வந்துட்டீங்களா? சரி சரி, செகண்ட்ல நிக்குது ட்ரெயின். வெளியில அங்கிள் நிக்கிறாங்க, அப்படி கேட்டு வந்துருங்க உள்ள. சரி வச்சுறேன். அங்கிள் கொஞ்சம் வெளியில மட்டும் நில்லுங்க அங்கிள், அவன் வந்துட்டானா? சரிப்பா, ஜங்ஷனுக்குள்ள வந்துட்டாங்களே. சரிப்பா, நான் வேணா வெளியே நின்று வேணா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா வராங்களான்னு சொல்லி. அப்போதே ஜங்ஷனுக்குள்ள உள்ள வந்துட்டேன்னு சொன்னாங்களே, இன்னமா ஆளக்கானா? நேரம் வேற ஆகுது. ஏமா வேமா நடந்து வாமா. என்ன நம்ம ட்ரெயினுக்கு காம நேரம் தான்மா இருக்கு. சப்பாத்தி சுடுறதுக்கு லேட் ஆக்குற, மேக்கப் போறதுக்கு லேட் ஆக்குற. என்னை 2 நாளாவது இந்த நம்ம டூருக்காக கூட்டு போமா. வேமா வாமா. வர தாண்டா செய்யறேன், எல்லாம் உனக்காண்டி தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அங்கிள் நீங்க இங்கதான் நிக்கிறீங்களா? நம்ம போற கோச்சி தானே? ஆமாப்பா. ஏன்பா இவ்வளவு நேரமாப்பா? வேமா வாங்கப்பா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ட்ரெயின் கிளம்பிருப்பா. வேமா வாப்பா. ஏமா வேமா ஏறுமா. இன்னும் நம்ம 10 நிமிஷத்துல நம்ம ட்ரெயின் நம்ம கிளம்புன்னு சொல்றாருல அங்கிள். வேமா ஏறுமா. தம்பி பையன் ஏறு. நம்ம போற குரூப் எல்லாரும் வந்துட்டாங்கப்பா, நம்மளும் ஏற வேண்டியதேன். எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆண்டி அது ஒண்ணு இல்ல, இங்க திரும்புங்க, நான் சொல்றேன் எல்லாத்தையும். என்னப்பா ஆச்சு சொல்லு. ஒண்ணு இல்லக்கா, சும்மா ஏதாவது சொல்லியாங்க, பேசாம போய் உட்காருடா. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, நீங்க தானே சப்பாத்தி சுட்டு கொண்டு வர சொன்னீங்க. அதான் எங்க அம்மா சூப்பரா சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே உங்களுக்காகத்தான். நீ பத்தி பெருமையா பேசாதடா, போய் உட்காருடா. போ தெரியுமா, எல்லாரும் உங்களோட பெருமையை தாம பேசிக்கிட்டு இருக்க போறாங்க. நான் பின்னால தான்ப்பா உட்காந்துருக்கேன், ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. சரிங்க. எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கடா. டேய் மின்ட்டு, நீ வேணா இங்க வேணா வாடா. நீ வேணா இங்க போய் உட்காரு போ. லேடிஸோட லேடிஸா உட்காருங்க, நாங்க ஜென்ஸோட ஜென்ஸா உட்காந்துக்கிறோம். ஏய் கிருத்திக் லேட்டா வந்தேல, போய் ராசி பக்கத்துல போய் உட்கார்ந்துக்க நல்லா. அம்மா அம்மா பச்சிக்குதும்மா. இருடா அம்மா பாலாத்தி கொடுக்குறேன். பால் வேணாம்மா, பால் வேணாம்மா. வேற என்ன சாப்பிட போற? வெளுத்து கட்டிரு, ஒழுங்கா பாலை குடி. இன்னும் இவன் பால் டப்பால தான் பால் குடிச்சிட்டு இருக்கானாக்கா? வயசு 2 ஆக போகுது. ஆமாக்கா, டம்ளர்ல கொடுத்தா தள்ளி தள்ளி விட்டுறது. சரி இதுலயாவது குடிக்கிறானேன்னு சொல்லி பால் டப்பாலே ஊத்தி கொடுத்துறதுக்கா. ஆனா இவன் டம்ளர்லாம் குடிச்சிடாக்கா. என்ன நைட் டைம் ஆனா நம்மளதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்ம பக்கத்துல தான் தூங்கணும்னு சொல்லுங்கக்கா. அப்புறம் மாலா நீ நிலா என்ன பண்ணு? நிலா சேட்டெல்லாம் பண்ணாதா? ரெண்டுமே பாடா படுத்தி எடுத்துருங்கக்கா. என்னத்த சொல்ல நானு. நாளைக்கு என்னக்கா பிளானு? நாளைக்கு எங்கெங்க போறோம்? அப்பா என் தங்கச்சியை பெங்களூர்ல தான்ப்பா கட்டி கொடுத்துருக்கோம். அதனால அவர் மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் பெங்களூர்னா. அதனால அவ நாளைக்கு வண்டி எடுத்துட்டு வந்துடுவா. நாளைக்கு அவ ஒகேனக்கல் போகலாம் சொல்லியிருக்கா. சரி நம்ம அங்க போகலாம் நாளைக்கு. சரியா, அங்க போய் குளிச்சுட்டு அப்புறமேல வேற எங்க போகலான்னு பிளான் பண்ணலாம். ஓ அப்படியாக்கா, ரொம்ப நல்லதா போச்சுக்கா. யாராவது அந்த ஊருக்காரங்க இருந்தாதான்க்கா நம்ம பெங்களூர் சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரிக்கா சரிக்கா. ஆண்டி சப்பாத்தி போட்டு கொண்டு வந்திருக்காங்க, லெமன் சோறு வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன வேணும்? லெமன் சோறுலாம் எங்களுக்கு வேணாமா, நைட் போயிடு அத போய் சாப்பிட்டுக்கிட்டே. எங்களுக்கு சப்பாத்தியே ஓகேதாம்மா. தீபு உனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்குமா? இந்த சப்பாத்தி சாப்பிட்டா நீ இனிமேல் சப்பாத்தியே சாப்பிட மாட்ட, வேணான்னு சொல்லிரு. ஏன்டா அப்படி சொல்ற? போடா, எனக்கு சப்பாத்தினா பிடிக்கும்டா. எனக்கும் தான்ப்பா. சொன்னா கேட்க மாட்டீங்க, பின்னால நீங்க தான் வருத்தப்பட போறீங்கடா. ராசி நீ மேல வாழ, நாங்களாம் மேல உட்கார்ந்துருக்கோம் பாரு. நான் வல்ல மீனோ, எனக்கு பசிக்கல, நான் தூங்க போறேன். சரி விடுல, அந்த பிள்ளை வல்லாட்டி. அம்மா நீ சுட்ட சப்பாத்தியை வேமா எடுத்து கொடுமா, பிள்ளைங்களாம் வேமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இருடா எடுத்து தரேன்டா. அக்கா பசங்க மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டுங்க, நம்ம எல்லாம் லெமன் சோறு இருக்கா சாப்பிட்டுருவோங்க. சரி அப்படியே பண்ணி. என்னடா சப்பாத்தி இப்படி இருக்கு, கருகி போய் இருக்குது, இத எப்படிடா சாப்பிடுறது? மச்சான் தினமும் இந்த சப்பாத்தியா தின்றியா மச்சான்? என்ன மச்சான் இப்படி இருக்கு? நீங்க என்ன இனிமேல் வாழ்க்கையில சப்பாத்தியே நினைச்சு பார்க்க கூடாதா? பேசாம சாப்பிடுங்களா.
எனக்கும் தான்ப்பா. என்னப்பா வரட்டி கனகட்டா இருக்கு, கடிக்கவே முடியலப்பா. லெமன் சாதம் தான் உங்களுக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, வேமா சப்பாத்தி சாப்பிடுங்க. லெமன் சாதம் தான் சூப்பரா இருக்கு, நான் நல்லா சாப்பிட போறேன். பேசாம லெமன் சாதத்தை சாப்பிட்டுக்கலாம் போலயே. என்ன பண்ணலாம்? ஏம்மா ஏதாவது தர்மம் இருந்தா போடுங்கம்மா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுமா. இல்லை ஏதாவது சாப்பாடு இருந்தா கூட கொடுக்குமா. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுப்பா. என்னால இந்த சப்பாத்தி எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா. பேசாம இவர்கிட்ட தெரியாம கொடுத்துடலாம்ப்பா. ஓகே, அப்படியே கொடுத்துருவோம். தெரியாம கொடுத்துடலாம். என்னாலே முடியலப்பா. ஒரு வாய் கூட வைக்க முடியலப்பா. உப்பு கக்கிது வேற. பசங்களா சாப்பிடுறீங்களா? எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கடா. அங்கிள் இந்தாங்க அங்கிள், இந்த 3 சப்பாத்தி எடுத்துட்டு போங்க அங்கிள். தெரியாம வச்சுக்கோங்க அங்கிள், கீழே இருக்கவங்களுக்கு. சரிப்பா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கப்பா. அம்மா நாங்க சாப்பிட்டோம். இந்த புடி தட்டை. சரி குடுடி, நாங்களும் சாப்பிட்டாச்சு. சரி அமைதியா தூங்குங்க. எனக்கு பசிக்குதுப்பா. எனக்கு நைட்டு சாப்பிடலாட்டி தூக்கமே வராதுப்பா. நீ கொஞ்ச நேரம் பொருள சாப்பாடு கொண்டு வருவாங்களா? இப்பதானே மணி 8 ஆகுது. நான் அப்பாட்ட சொல்லி உனக்கு வாங்கி தரேன், சரியா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப கேட்டா வச்சுக்கவே சந்தேகப்படுவாங்க நம்மள. ஆமாப்பா, வாங்கி தாப்பா. எனக்கும் பசிக்குதுப்பா. நிலாவையும் விளையாட கூப்பிடுவோமா? கூப்பிடலாம். நிலா வா, விளையாட வா. போமா நிலா, விளையாட கூப்பிடுறாங்க பாரு, போ. சரிம்மா. இது என்னோட டாய்ஸ். நல்லா இருக்கா? சண்டை போட்டுக்காம விளையாடுங்க பிள்ளைங்களா. என்ன பிள்ளைங்களா, விட்டு கொடுத்து தான் விளையாடணும். ஏக்கா இவ விட்டே கொடுக்கவே மாட்டாக்கா. இவளுக்குள்ள பிரச்சனையே அதுதான்க்கா. ஏக்கா இப்படியே விட்டா ரொம்ப தான்க்கா அழுதுங்க. பேசாம தூங்க வச்சிருவோம்க்கா. ஆமாக்கா, அதுதான்க்கா சரி. நிலா வா இங்கிட்டே. தூங்குடா பேசாம. விளையாடட்டுன்னு விட்டா அப்படிதான் 3 சண்டை போட்டுருங்க. ஆமாக்கா, விளையாடுங்க கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் சண்டை போட்டு வந்துடும். என்ன பண்றது? சரி தூங்க வச்சிருவோங்க. என்னடா இது வரட்டி கனட்டா இருக்கு, இருந்தாலும் பசிக்கு சாப்பிடுவான், என்ன பண்றது. தூ தூ தூ, ஒரே உப்பு கக்கிது. இந்த சப்பாத்தி எல்லாம் எவன் மனுஷன் சாப்பிடுவானா? பாவம், அவங்களோட புள்ளையும் புருஷனும் எப்படிதான் இருக்காங்களோப்பா. பாவம் இந்த பிள்ளைங்க, அதனால்தான் சாப்பிட முடியாது நம்மகிட்ட கொடுத்துருச்சு போல இருக்கு. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? மாடு கூட மோந்து பார்த்துட்டு போயிரும் போல இருக்கு. கருமா. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சிக்கன் பிரியாணி வேணுமா? பசிக்குதுல, அப்பாட்ட சொல்லி ஏதாவது வாங்கி கொடுல. இதையாவது. சரில, கீழே எல்லாரும் தூங்கிட்டாங்க. இருங்க, அப்பாவை கூப்பிடுறேன் நானு. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. என்ன தீபு வேணும்? இன்னமா நீ தூங்காம இருக்க? தூங்குப்பா. பசிக்குதுப்பா. நான் ஆண்டி கொடுத்த சப்பாத்தி நல்லாவே இல்லப்பா. ஒரே உப்புப்பா. வாயிலே வைக்க முடியலப்பா. சமோசா ஏதாவது வாங்கி கொடுப்பா. போலி ஏதாவது. என்னப்பா வச்சிருக்க சாப்பிட்றதுக்கு? கொண்டா. ஆனா இட்லி, தோசை, சமோசா, போலி இதெல்லாம் இருக்குனே. தீபு உனக்கு என்ன வேணும்? பார்த்து என்ன வேணா வாங்கிக்கோ. அப்பா போலி வாங்கி தங்கப்பா. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 பா. தம்பி, பாப்பா கேட்கறத பார்த்து கொடு. அப்படியே 4 பேருக்கு சேர்த்து கொடுத்துரு. தேங்க்ஸ் பா, நான் மேல போறேன். சூப்பரா இருந்துச்சுப்பா எல்லா ஐட்டமும். ஆமா தீபு, எல்லா ஐட்டமும் சூப்பரா இருந்துச்சு தீபு. சரிப்பா, எல்லாரும் தூங்கலாம்ப்பா. ரொம்ப டயர்டா இருக்குது. சரியா? நான் தூங்க போறேன். நல்ல வேலைல எங்க அம்மா தூங்கிருச்சு. தூங்குறனால நம்ம இவெல்லாம் சாப்பிட்டோம். இல்லாட்டி வாங்கியே தந்திருக்க விட்டுருக்காது. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுப்பா, ஒரு தூக்கத்தை போட வேண்டியது. மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃபோன் வேற சவுண்டு கேட்குது. ஹலோ, சொல்லுங்க சகல. கொஞ்சம் லேசாக அசன் தூங்கிட்டேன் சகல. என்ன சகல, ஓசூர் ஜங்ஷனில் நிற்கிறீங்களா? சரிங்க சகல, இன்னும் ஒரு 1/2 hour வந்துருமா சகல? சரி. நான் வந்து நாங்கள் அதுக்குள்ளேயும் பார்த்து நாங்கள் ரெடி ஆகிடுறோம். சரிங்க சகல, ஓகே சகல. சரிங்க சகல, வச்சுருங்க சகல. சுமதி, வேமா எந்திரிப்பா. இன்னும் வந்து என்னப்பா 1/2 hourல என்னப்பா ஓசூர் ஜங்ஷன் வந்துருமா? வேமா எந்திரிங்க. என்னங்க என்ன ஆச்சுங்க? அதுக்குள்ளே வச்சுப்பீங்க. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க. என்ன ஆச்சுங்க கேட்டுட்டு இருக்க? ஏப்பா, உன்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் என்னப்பா ஓசூர் ஜங்ஷன் வந்துட்டாரா? 10வது வேற உன்னோட தங்கச்சிக்கு வேற ஏதோ முடியல வேற சொல்றாரு. அதனால உன்னோட தங்கச்சி மட்டும் வரலப்பா. சரி, வேமா பிள்ளைகளை பார்த்து எழுப்புப்பா. அங்கேருந்து நம்ம என்னப்பா ஓசூர் ஜங்ஷனில் இறங்கி என்னப்பா ஒகேனக்கல் போயிடுவோம். சரியா? என்னாச்சு தெரியல என் தங்கச்சிக்கு. சரிங்க, அவள்கிட்ட நாளைக்கு நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ளை தான் வராரா? சரிங்க. என்ன ஜங்ஷன் ஆத்திக்கிறேன். எவ்வளோ மணி நேரம் இருக்கு? ஏப்பா, இன்னும் என்னப்பா 1/2 மணி நேரம் தான் இருக்கு. வேமா பிள்ளைகளை எழுப்பி வேமா ரெடி ஆகுப்பா. எல்லாரும் எந்திரிங்கப்பா, ஜங்ஷன் வரப்போதா. என்னக்கா ஜங்ஷன் வரப்போதாக்கா? சரிக்கா.
நல்ல தூக்கம்க்கா. ஆமாப்பா நல்ல தூக்கம்ப்பா. மின்ட்டு எந்திரிடா, ஜங்ஷன் வந்துருச்சு. சாமாலியமா எந்திரிக்க மாட்டாங்க, தூங்கிட்டானா. அவனைதான்க்கா ஃபர்ஸ்ட் ஊசி பண்ண நானு, இல்லாட்டி தூக்கிட்டு அவனை போக முடியாதுல்ல என்னால. தீபு எந்திரி, எந்திரி, ஜங்ஷன் வந்துருச்சே. என்னம்மா அதுக்குள்ள ஜங்ஷன் வந்துருச்சா? ஆமாம்மா, எல்லாரும் கீழே இறங்குங்கம்மா. இங்க பாருல இவங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு. மின்ட்டு கிருத்திக்கு மூஞ்சில போய் காலை வச்சிருக்காளா, அது தெரியாம அதுவும் தூங்கிட்டு இருக்கு பாருல. இது மட்டும் கிருத்திக்கு பார்த்தான்னு வச்சுக்கவே அவனை ஓட விட்டு அடிப்பியால. இருந்தேன் அதை காட்டுறதுக்கான ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் எந்திரிக்கடா, எந்திரிக்கடா. என்னப்பா ஊர் வந்துருச்சாப்பா? ஐயோ கிருத்திக்கு மேலேயா காலை வச்சு தூங்குறேன். எனக்கு தெரிஞ்ச அவள் தான் என்னை அவன் துரத்த விட்டு அடிப்பான். ஏமா எந்திரிக்கணும். இப்படி நான் அவனை மேல காலை வச்சு தூங்குனதை சொல்லிடாதீங்கப்பா. சரி சொல்ல மாட்டான், அவனை உசுப்பு. அவன் என்ன இப்படி தூங்குறியா? தம்பி கிருத்திக் தம்பி எந்திரிங்க, ஜங்ஷன் வந்துருச்சு. வந்துருச்சாடா, இருங்கடா எந்திரிக்கிறேன். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க வளவலன்னு? வேமா இறங்குங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தான் நிக்க, அப்புறம் ட்ரெயின் எடுத்துருவாங்க. வேமா இறங்குற, முன்னாடி இறங்கிட்டு இருக்கோம். ஏன் சுமதி, நல்லா பார்த்துக்கோ. எல்லா பிள்ளைங்களும் இறங்கிருச்சா, எல்லா திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோ சுமதி. வாங்க சகலா, வாங்க சகலா, எப்படி இருக்கீங்க சகலா? இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, பார்த்து எனக்கு உட்காந்துக்கலாம் போகணும்னு சொல்லி பசங்களாம் ரொம்ப விரும்புகிறாங்க. பார்த்து நல்லபடியாக கூட்டு போங்க சகலா. வாங்க சகலா, உங்களுக்கு சுற்றி காமிக்காம சகலா இருக்க போகிறேன். வாங்க சகலா, உங்களுக்கு எல்லா இடம் சுற்றி காமிக்கிறேன். வாங்க தம்பி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி வாங்க, வெளியே வந்து எனக்கு வண்டி பிடிச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் வந்து எனக்கு வண்டியில் ஏறி போயிடுவோம். சரி வாங்க சகலையோட போவோம். சரி எல்லாரும் வந்து பிள்ளைய வந்து நாங்கள் கையை பிடிச்சி நல்லா கூட்டு வாங்க. ரொம்ப குளிருதுப்பா. தீபு ஹில் ஸ்டேஷன்னா அப்படிதாங்க இருக்கும். இதுவே லைட்டா தான் இப்ப குளிருது. அடே நாங்கன்னா என்னடா காஷ்மீர்ல சுற்றுப்படாம தெரிஞ்சவங்களா? வாடா, இதெல்லாம் ஒரு குளிராடா, வாடா. அசோக்கு, என்ன ஒரு கார் பிடிப்போம் பார்த்தா ஒரு மினி பஸ்ஸவே பிடிச்சிட்ட. ஆமாம் சகலா, நீங்கள் சொல்கிறத கரெக்டு தான். முதல்ல காரை தான் பிடிக்கணும் இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் ஒரு பெரிய படையவே கூட்டு வந்துட்டீங்களே. இந்த படையெல்லாம் கூட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பஸ்ஸு தான் சகலா சரியாக வரும். ஆமா தம்பி, நீ கரெக்டா தான் தம்பி பிடிச்சிருக்க. என்னடா இதுல பரிசல் சவாரினா இருக்காடா? நான் பரிசல் சவாரினா போனதே இல்லடா. உனக்கு தெரியாதாடா? ஒகேனக்கல்னாலே பரிசல் சவாரி தான்டா. அங்க போனா நைகரா பீச் மாதிரி ஒரு தண்ணி நீர் வீழ்ச்சி வரும்டா. அப்புறம் அஞ்சருவிலாம் வரும் தெரியுமா? ஆமாப்பா, அவங்கள கூட்டுக்கெல்லாம் பரிசுல போவேனா. அப்புறம் இப்படி இருக்காத அப்படி இருக்காத, நம்மள ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டாங்க. சரியா, போய் வேமா அப்பாவை போய் கூட்டிட்டு வா. ஏய் என்னப்பா, உங்கள் அம்மாவெல்லாம் ஆளக்கான, நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்க? அம்மா அந்த வழியில வர கடையில நின்னு ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா. நீங்க என்னைய பரிசல்ல ஏத்தி விடுங்கப்பா எங்களை. என்ன நம்ம ஊரில் இல்லாதாப்பா இங்கே இருக்க போகுது? உங்கள் அம்மா இருக்காளே, கடையை பார்த்துட்டா போதும், ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிடுவா. அண்ணே, ஒரு பரிசலில் வெறும் 5 பேர் தானே போக முடியும். அதனால் பிள்ளைகளை வேணால் முன்னாடி வேணால் பார்த்து அமுச்சு விட்ருவோம்ண்ணே. நம்ம வேணால் பிறகு வேணால் பார்த்து என்னென்ன போவோம்ண்ணே பரிசலில். சரி பசங்களா, நீங்கள் முன்னாடி போங்க பரிசலில், நாங்கள் பின்னால் வந்துடுவோம். பார்த்து ஜாக்கிரதையாக போகணும்ப்பா, சரியா? அண்ணே, பிள்ளைகளை வந்து நல்லபடியாக என்னென்ன பரிசில் ஏற்றி விட்டுட்டு நம்ம வேணால் என்னென்ன மசாஜ் சென்டருக்கு போயிடுவோம்ண்ணே. அங்கே நல்லா மசாஜ் நல்லா பண்ணி விடுவாங்கண்ணே. தலையிலேருந்து உச்சி வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி நம்ம பாடி பெயின் எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணி விடுவாங்கண்ணே. பண்ணிட்டு வந்து வச்சுக்கங்களேன், நல்லா குழுன்னு இருக்கும். நம்மளோட பாடி கட் எல்லாம் ஃபேஸ் கட் எல்லாமே மாறி போயிரும்ண்ணே. சரி, எதுக்குப்பா வந்த இடத்துல வேற? சரி, நீ வேற ரொம்ப பிரியப்படுற, நல்லா இருக்கு வேற சொல்ற. சரி, மசாஜ் யார் பண்ணுவா, லேடிஸா ஜென்ஸா? அண்ணே, உங்களுக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அண்ணே, அங்கேனா லேடிஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஜென்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அண்ணே, பெரிய ஆள் வேணா ஒரு ஆள் வேணா ஏறிக்கலாமா அந்த பரிசல்ல? அண்ணே, பரிசல்ல மொத்தம் 5 பேர் தான் அலோடு, இதுக்கு மேலே அலோடு கிடையாது. நல்லபடியாக பார்த்து என்ன கூட்டிகிட்டு போயிடுறேன், கவலைப்படாதீங்க. அப்பா, சின்ன பசங்களாவே இருக்குதுங்க, பார்த்து கவனமா சேர்த்த பார்த்து கூட்டிகிட்டு வாப்பா. என்ன பசங்களா, பரிசல் சவாரி போகுமா? அண்ணனையும் காணா, பசங்களையும் காணா. தெரியலையேப்பா, இருப்பா, அந்த வந்துட்டு இருக்காரு பாரு. இரு கேப்ப என்னன்னு. எங்கங்க பசங்களை ஆள காணா? என்ட்ரன்ஸ்லயும் தேடி பாக்குறோம், அங்கேயும் காணா. அவங்க என்னப்பா பரிசல்ல போயிட்டாங்கப்பா. நீங்க ஏதாவது பிளான் பண்ணிக்கீங்களா, இல்லைன்னா நீங்களும் போறீங்களா பரிசலுக்கு? இல்லங்க, நான் பரிசலுக்கு வரலங்க. நான் பிள்ளைங்களை வச்சுட்டு கரையோரத்துல உட்காந்துருக்கேங்க. நீங்களாம் போயிட்டு வாங்க.
சரிக்கா நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம்க்கா. நீங்க பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்கக்கா. அக்கா கொஞ்சம் நிலாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கக்கா. நிலா ரொம்ப சேட்டை பண்ணும், சொன்ன பேச்சே கேட்காதுக்கா. கொஞ்சம் பாத்துக்கோங்க. நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம்க்கா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க, பரிசலுக்கு தானே உங்களை ஏற்றி விட்றேன். வாங்க வாங்க. பசங்களா போலாமா? எங்க போதும்? தீபு தான் ஆளை காணா. அவங்க அங்க இருக்காங்கடா, வாட அங்க தானே கூட்டிட்டு போறேன் நீ. சரி சரிம்மா. பசங்களா தண்ணி கிட்ட போக கூடாது, இங்கிட்ட உட்காந்து விளையாடுங்க. நம்மளுக்கு படகு சவாரி போக ஆசையா தான் இருக்குது. ஆனா அந்த பரிசல்காரங்க நீங்க குண்டாரிக்க மேடம் உங்களுக்கு டபுள் சார்ஜ்னு சொல்லிடுறாங்க. நம்ம வேற குடும்பத்தோட வந்தா பரவாயில்ல, இவங்க வேற கூட்டிட்டு வந்திருக்கோம், நம்மள அவ்வளவுதான் ஓட்டி எடுத்துருவாங்க. சரி நம்ம தங்கச்சிக்கிட்டையாவது பேசுவோம். ஹலோ ஹலோ, கேக்குதாடி? அபி தண்ணி விளையாடுமா மண்ணுல விளையாடுமா? தண்ணில விளையாடுவதா நல்லா இருக்கும். நிலா நீ வரியா? அம்மாட்ட போணும். சும்மா வா. அம்மா இல்ல. அம்மா எங்க அம்மா இருக்கு. சும்மா வா. அபி தண்ணிய தட்டி தட்டி விளையாடுமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அபி வரியா நீயும்? அது வட்டாதுடா, அம்மா மண்டே இருக்குது. போன் பேசுனது இந்த பிள்ளைகளை பார்க்க மறந்துட்டேனே. இங்க இந்த நிலாவை மட்டும் ஆளை காணா. டேய் சபரி, அபி இங்க பாருங்க, இங்கிட்டு வாங்க. என்ன தண்ணிக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஏய் சபரி, எங்கடா அந்த நிலா பிள்ளைய? வேகமா சொல்லுடா, எங்கடா போச்சு? அம்மா தெரியாதுமா, அம்மா அம்மா சொல்லுச்சுமா, தெரியாதுமா. ஏய் சபரி, ஏன்டா அந்த பிள்ளைய விட்ட? பாத்துக்க வேண்டியதானடா, ஏன்டா இப்படி பண்ற? வாங்க 2 பேரும். அம்மா தெரியாதுமா, விளையாடவே இல்ல ஆண்டி. ஐயோ, உங்க அம்மா கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ, அந்த பிள்ளை எப்படியாவது கிடைச்சிடணும் ஆண்டவா. வாங்க 2 பேரும், நீங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிடாதீங்க. அம்மா பசங்களா, இதுதான்ப்பா நம்மளோட சவுத் இந்தியாவோட நயகரா நீர்வீழ்ச்சி. பார்த்துக்குங்கப்பா. அடியாத்தி, எவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி வருது? செம்மையா இருக்குப்பா. அம்மாடியோ, எப்படி தண்ணி வருது? பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமாலே, நன்னே சொன்ன மாதிரியே நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரியே இருக்குல்ல. செம்மையா இருக்குப்பா. கொஞ்சம் கிட்டத்துல போய் பாப்போமா? அண்ணே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல பார்த்து கூட்டிட்டு போங்கண்ணே, பார்க்க ஆசையா இருக்குண்ணே. இன்னும் கொஞ்சம். சரிப்பா, கூட்டிட்டு போறேன். எல்லாரும் பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோப்பா. என் பேக்குக்குள்ள கேமரா வச்சு கொண்டு வந்திருக்கேப்பா. நீ இப்பதாண்ட ஒரு உருப்படியா ஒரு பேக்குக்குள்ள ஒரு பொருளை வச்சு கொண்டு வந்திருக்க. புகழாதீங்கப்பா, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. உன்னை புகழ்ந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் சொன்னதை முதல்ல ஏறுறா. அண்ணா இந்தாங்கண்ணா, கேமரால போட்டோ எடுத்து கொடுங்கண்ணா எங்கெல்லாம் எல்லாத்தையும். என்னப்பா பசங்களா, இவ்வளோ பெரிய கேமரானா வச்சிருக்கீங்க? இந்த கேமரா நான் முன்னப்புறம்னா போட்டாவே எடுத்தது இல்லையே. அண்ணா நான் சொல்றேனா, அந்த பட்டன் அமுக்குங்கண்ணா, அப்படியே போட்டோ கிளிக் ஆயிரும். அண்ணா நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்க? கொடுங்க, நான் எடுக்கிறேன். இவ மட்டும் நல்லா மேக்கப் பண்ணின்னு வந்துடுவா. அந்த குழந்தைங்களுக்கு பேர் எங்கன்னா ஒழுங்கா தலை வாரி விட்டுருக்கால. பிசாசிங் மேலே பேர் 2 பேரும் என்ன கையை பத்திரமா பிடிச்சிக்குங்க. இப்படி விட்டு தண்ணியில் ஓடக்கூடாது, எல்லாம் அடிச்சுன்னு போயிடும். கேக்குதா? ஏன்னா நாங்க தண்ணியில இறங்க மாட்டோம், தூரமா நின்னு தான் பாப்போம். எங்களுக்கு பார்த்தா பயமா இருக்கு. அப்ப எனக்கு தப்பான பொருளுக்குது பாரு. வேண்டாம் போய். ஏன்னா என்ன தூக்கு. ஏயா உன்னை கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் சொல்லியிருப்பேன். ஒரு நாளாவது கூட்டிட்டு போனேன். ஏனியா நீ உன் பிள்ளைங்க கூட்டுதுன்னா இதுக்கு வேலையை விட்டு கூட லீவ் போட்டு ஓடியாந்துட்டேன் பீச்சுக்கு. 2 புள்ளையே பெத்தாச்சே, இப்போதான் இவளுக்கு புது பொண்ணு அனுப்பு. நேனா வா, நான் தண்ணியில போய் இறங்கலாம். தண்ணியில் விளையாடுறது போதும், வாங்க கிளம்பலாம், வீட்டுக்கு டைம் ஆச்சு. நேனா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நேனா விளையாட்டு போலாம். நேனா பசிக்குது, ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. ஏண்டியா பீச்சுக்கு போகிறேன்னு தெரியல, வீட்டிலேருந்து வரும்போது புளி சொத்தை கட்டியா எடுத்துறேன்டியா. கையை ஆட்டின்னு வந்துட்டேன் அப்படியா மினிக்கிங்கண்ணா. யோ மினிக்கு நினைச்சிட்டா பல்லெல்லாம் வச்சிடுவேன். அவள அக்கா இருக்கோ, நீ செஞ்சிட்டா வேணுதையா சோறேன். ஆமாம், வீட்டில் செய்கிற வேலைலாம் பார்த்தாது, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். சாமான் துறக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். இப்போ சோறு மட்டும்தான் நீ ஆக்குற, அதையும் நானே செஞ்சிடறேன். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. யோ நீ சாட்டால உங்க அம்மா வீட்டுக்கு போறல, எனக்கு தோணும்போது நானே போய்ட்டேன். வாரம் போகிறேன்னு தான் சொல்கிறேன். ஒரு நாளாவது போயிருக்கேடி, ஒரு நாளாவது நான் சந்தோஷமா என்ன விட்டுருக்கேடி என்ன. அப்ப நான் ஊருக்கு போய்ட்டா
அது நான் வாயை திறந்து சொன்னாதான் உனக்கு தெரியுமா? இங்கேயே ஆரம்பிச்சிங்களா உங்க சண்டைய? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டதுக்கு என்ன வாங்கி கொடுங்க முதல்ல. சுண்டல் சுண்டல், பட்டாணி சுண்டல். நேனா நேனா எனக்கு சுண்டல் வாங்கி கொடு நேனா. சுண்டல் எவ்வளோம்மா? 10 ரூபாய். 2 சுண்டல் அந்த பசங்க கிட்ட கொடுங்க. ஆ சரி. 20 ரூபாய் ஆச்சுப்பா. இந்தாங்கம்மா. யோ எனக்கு சுண்டல். நீ என்ன குழந்தையா? குழந்தைங்க மட்டும்தான் சுண்டல். எப்பா இது உன் குழந்தை இல்லையா? உனக்கு நான் 3 குழந்தை நினைச்சனே. அப்ப இது யாரு? அது என் குழந்தைலம்மா, என் பொண்டாட்டி அது. இது கத்திரிக்காய் மட்டும் தான் இருக்குது. இது என்ன கலாய்க்குது பத்தியா? ஆமா அவருக்கு 3 குழந்தைங்க, பொண்டாட்டி இல்ல. பொண்ணு எங்க இருந்தா சொல்லு. கல்யாணம் பண்ணிடலாம் அவருக்கு. நீ அப்படியே பல காமிச்சு நின்னுரு. மரியாதை சுண்டல் வாங்கி கொடு எனக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு சுண்டல் கொடுத்துருமா. யோ ஓவர் நெக்கல தான் இருக்கே நீ. மொத்தம் 30 ரூபாய் ஆச்சுப்பா. இந்தாங்கம்மா. சரிப்பா போயிட்டு வரேன். ஏதோ 10 நாள் பட்டினி இந்த மாதிரி சாப்பிட்றா பார். குழந்தைங்களாம் அப்படியே வச்சுன்னு சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார். கிண்ணங்காலி. கண்ணு வைக்காதயா. திரும்பி அந்த பக்கம். சரி வாங்க அப்படியே சாப்பிட்டுனே போகலாம். யோ அந்த லாஸ்ட் டென்த் பத்தி பிரியாணி கடை அங்க போனே எங்க 3 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடு. அப்படியே வீட்டுக்கு போலாம் பாத்துறாத. ஏன்டி கருவாச்சி இன்னும் சுண்டல்லே சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பிரியாணி வேணுமா? மரியாதை வீட்டுக்கு வந்து சோறாக்குடி. யோ வீட்டுக்கு போய் நான் சோறாக்க முடியாது. எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் போன உடனே படுத்துறேன். நீ என்ன பண்ண பார்சல் வாங்கி அந்த பிரியாணி வீட்ல வச்சு துணுக்கலாம். என்னது பிரியாணி பார்சலா? ஒரு நாளாவது அந்த குழந்தைக்கு நல்லா சோறாக்கி போட்டுக்கிறியாடி? ரெண்டும் பாரு எப்படி எலும்பு தோலுமா இருக்குது. மீன் போகும்போது வாங்கிக்கலாம். வீட்டில் போயிட்டு மீன் குழம்பு செய். யோ மீன் வாங்கினா நீ தான் செய்யணும். என்னால செய்ய முடியாது. மரியாதை பிரியாணி பார்சல் வாங்கி கொடு. அம்மா அந்த பாட்டி காசு இங்கே போட்டு போயிட்டாங்க மக்களியே. இதோ அவங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க பாரு. போய் குத்துட்டு வந்துடு. ஓடு ஓடு. பரவாயில்ல, சுண்டல் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு. காசு குடுத்துட்டேன்ப்பா அந்த பாட்டி கிட்ட. சரி இந்தா உன் சுண்டல். எங்க என் சுண்டல் பாதி தான் இருக்கு. நைனா 2 எடுத்து வாயில போட்டேன்ப்பா. பாதிக்கு இன்னும் காலியா இருக்கு. 2 சொல்றியா? எனக்கு சுண்டல் வேணும். அழுவாதடா, அப்புறமா வாங்கி தரேன். என்ன உனக்கு? நடு ரோட்டில் படுத்துக்குனேன். இந்த நிலாவை ரசிக்கிறது எவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று வருது பாரு. காலையில் 2 குடம் தண்ணி பிடிக்காம வீட்டுக்கு போகிறதில்ல. என்னது இது? ஒரே புகையாக இருக்குது. கொசு மருந்து நாத்தடிக்குது. நடு ரோட்டில் யார் அது கொசு மருந்து அடிச்சுன்னு வர்றது? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? எவனோ குடிச்சிட்டு நடு ரோட்டில் பத்துன்னு இருக்காமே. யார் அது நடுரோட்ல பத்துனது? யார் அது குச்சி நடுரோட்ல பத்துனது? ஏமோ நான் தான்மா. குடிச்சிட்டுலாம் படுத்துன்னு இல்லை. காலைல தண்ணி பிடிக்கிறதுக்கு லைன் போட்டிருக்கேன். படுத்துக்குன்னு. யோ அதுக்கு கொழாடில வந்து படுக்க வேண்டியதுதானே. நடுரோட்ல பத்துனக்க லாரி ஏறி ஏத்திட்டு போயிட போகுது. ஐயோ அதை மறந்துட்டுமே. லாரி கிரி வந்திருந்தா கீதியாக இருக்கும். இந்த பாரு என் மகனுக்கு காணாம போச்சு வச்சுக்க. அதுக்கு நீ தான் பொறுப்பு. அந்த மக்கு கதை தெரிஞ்ச பிறகும் அதை நான் தொடுவேனாமா? அதை நான் தொடவே மாட்டேம்மா. கொழாடில போய் படு. சரிம்மா நீங்கள் கிளம்புங்க. சரி நம்ம தூங்குவோம். தண்டபாணி, தண்டபாணி. யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் தான் தண்டபாணி. யார் அது? சத்தம் போட்டோம் கேட்குது, ஆளே காணோம். யார் யாரு ஒழிஞ்சு நிற்குது? முன்னாடி வா. இந்த பேர் என்னை யார் பயம் பொத்துனாலும் நான் தான் 2வது லைனு. எழுந்துலாம் போக மாட்டேன். தண்டபாணி, தண்டபாணி. திரும்பவும் அதே குரல். யார் அது? யாரையுமே காணோம். வேஷத்துக்கு வந்து இங்கே யார் காய வச்சது? நைட்டு குடிச்சு நேரத்து பூத்திக்கலாம். நானும் கையை நீட்டிக்கின்னு எவ்வளோ நேரமாக நின்றுன்னு இருக்கேன். கொஞ்சமாவது பேயின்னு பயப்படுறானா பத்தியா? பேய்க்கு இந்த மரியாதையே போச்சு. தண்டபாணி, தண்டபாணி. இந்த பேர் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. மரியாதை ஓடி போயிடுங்க. காலைல தண்ணி பிடிக்காம நான் இங்கேருந்து வரமாட்டேன். இவங்கிட்ட கத்தி கத்தி ரொம்ப டயர்டாகி போச்சு. கொஞ்ச நேரம் இந்த குழம்பு மேலே உட்காரலாம். தூரத்தில் எங்க நாய் அழுகுற மாதிரி இருக்கு. உன் எதிர்க்கு தான் பேய் நான் உட்காந்துன்னு இருக்கேன். என்னையே நீ செட்டப் பண்ணல. தூரத்தில் ஏதோ ஒரு நாய் அழுவுதா உனக்கு கஷ்டமா இருக்குதா? அந்த நாய்க்கு என்ன கவலையா இருக்கும்? ஆமாம், தெரிஞ்சிச்சுன்னா இப்போ போய் தீர்த்து வச்சிருவான் இவன். நான் எடுத்த ப்ராஜெக்ட்லேயே இந்த ப்ராஜெக்ட் தான் ஃபெயிலியராக போச்சு. இந்த ஊரில் யார் யாரையோ பயமுறுத்தியிருக்கேன். ஆனால் உன்னை மட்டும் என்னால் பயமுறுத்தவே முடியல. சரியான ஆளாக இருப்பேன். சரி நான் போய் புளிய மரத்துலேயே தூங்குறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும்.
டேய் அப்போ நான் இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ முதல் வாட்டி என் பேர் சொல்லி கூப்பிட்டு பார்த்தியா, அப்பயே தெரியும் நீ வந்திருக்குன்னு. எனக்கு உன்னை விட தண்ணி தான் ரொம்ப முக்கியம். காலையில் தண்ணி பிடிக்காம இந்த குழா அடியிலேருந்து எழுந்து போக மாட்டேன். போ போ, வீட்டுக்கு போ. ரொம்ப தாண்டா பண்ற. என்கிட்ட நீ சிக்காமைய போயிடுவ, பாத்துக்கிறேன் உன்னை. உன் பெரியப்பா சித்தப்பா எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். போ போ, நீலாம் எனக்கு ஒரு ஆளா? டேய் தைரியமானவனா இந்த கணை தந்து பேசுடா என்னை பார்த்து. நீ அப்படியே பெரிய ஆணழக, உன்னை கண்ணை திறந்து வேறு நான் பார்க்கணுமா? டேய் எப்படி இருந்தாலும் உன் வீட்டுக்கு தாண்டா வருவேன், உன் வீட்டு வெளியே உட்காந்துக்கண்டா. போ போ, உனக்கு மேலே பேய் ஒன்று உள்ளே இருக்குது, என் பொண்டாட்டி. அதுக்கு பயந்தா நான் வந்து ரோட்டில் படுத்து கிடக்குறேன். என் பொண்டாட்டிக்கு பயந்தா நானே பேயா மாறி போயிருக்கிறேன். உன் பொண்டாட்டி வேற நான் சமாளிக்க முடியுமா? எப்பா நான் புள்ளைய மத்துக்கே போறேன். முதல்ல போய் நல்ல பாட்டு கிளாஸாக சேரு. நல்லா ஊ ஊ ஊழ விட்டுட்டுக்க. போடா டேய். பேசாமல் பேயை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமோ? நம்ம பொண்டாட்டி 4 காட்டு நல்லா காட்டிட்டு போயிருக்கோம். நம்மளால தான் அடிக்க முடியல, பேயை தான் அடிச்சிருக்கோம். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி பேய் வந்ததுன்னா அதுக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும், தேவைப்படும் போது கூப்பிட்றதுக்கு. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை சொக்குமே, அது அந்த காலமே. கட்டாந்தரையில் ஒரு கூடத்தை வைத்தேன், தூக்கம் கண்ணை சொக்குதே, அது இந்த காலமே. சரி தூங்குவோம். இந்த ஆள் ஏன் ரோட்டில் வந்து படுத்துனாக்கா? பொண்டாட்டி அடிச்சு துரத்திச்சோ? எப்படியோ போட்டோம், நம்ம தண்ணி பிடிச்சின்னு போகலாம் ஃபஸ்ட்டு. இந்த சம்மந்த பாட்டிக்கு வேறு வேலை கிடையாது, மகத்துக்கு வந்து வச்சு இது பற்றி திரும்புவோம். சமத்தா வரத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சிடணும். வந்துச்சுன்னா அதுக்கிட்ட சண்டை போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே தண்ணியும் நின்று போயிடும். 2 குடம் பிடிச்சாச்சு, இன்னும் 2 குடம் பிடிச்சிட்டா எதுவுமே ஊற்றிட்டு வந்துடலாம். என்னது தண்ணி நின்று போச்சு? 4 குடம் தான் பிடிச்சோம், அதுக்குள்ளே நின்று போச்சு. எதுவும் ஷட் டவுன் இல்லை, அதான் தண்ணி ஏற்றிருக்க மாட்டான், அதான் தண்ணி வரல. நல்ல வேலை சீக்கிரம் வந்ததுனால 4 குடமாவது தண்ணி பிடிச்சோம். இல்லைன்னா நமக்கு சுத்தமாக தண்ணி இருந்திருக்காது. யாருன்னா வந்து தண்ணி கேட்கறதுக்குள்ளே நம்ம எத்தனை ஓடிடலாம் வீட்டுக்கு. யோ பென்சு ஏந்திரியா, ஏதோ பெட்ரூமில் பத்துன்னு இருக்க மாதிரி நட் ரோட்டில் பத்துன்னு இருக்க. ஏன் இப்போ வீட்டில் போய் படி ஏந்திரு. என்னம்மா தண்ணி வந்துச்சா? ஆ தண்ணிலாம் வந்தது, நின்று போயிடுச்சு. என்னதே நின்று போச்சா? சொல்லுங்க சித்தப்பா, கிளம்பிட்டேன். இதோ இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க. இருங்க அங்கேயே இருங்க. விலையெல்லாம் பேசிட்டீங்களா? வந்துடுறேன். எங்கம்மா கிளம்பிட்டேன்? என்னாச்சு அம்மாக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க? போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. வேலை நம்மளுக்கு கட்டுப்படியாச்சுன்னா வாங்கலாம், போய் பார்க்கலாம். பார்த்தா தானே தெரியும் எதுவுமே. இன்னும் அம்மா தனியாக பேசிங்கக்கா. சொல்லு சோனி. ஃபோன் யார்கிட்ட பேசியிருந்தேன்? எங்கே போகிறேன்? நானும் வரமா, என்ன கூட்டின்னு போமா? அதுவா, பப்பாளி பழம் வாங்கிறதுக்கு போகிறோம் தோட்டத்துக்கு. ஆமாம், சித்தப்பா சொன்னார் அங்கே விலை கம்மியாக கிடைக்குது, வாங்கி வந்து விற்றனா உனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் நல்லா அப்படின்னு சொன்னார். அதான் வாங்கலான்னு போகிறோம். நீங்களும் வரீங்களா? ஐயா ஜாலி, நாங்களும் வரோம். சோனி எங்கடி போகிறோம்? நானும் வரேன்டி. பப்பாளி தோட்டத்துக்கு போகிறேன்டி, சீக்கிரம் கிளம்பு. பப்பாளி பழம்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்களா, இல்லை நம்மளை தான் ஏறி பறிக்கணுமா? சரி, பெரிய பொண்ணை கூப்பிட்டு பார்க்கலாம், வந்தானா கொஞ்சம் நம்ம யூஸாக இருக்கும் மேலே ஏறி பறிக்கிறதுக்கு. பெரிய பொண்ணு, பப்பாளி தோட்டத்துக்கு போனோம், கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? கார் எடுத்துங்க. ஆமாம் வந்துடு சீக்கிரம். வச்சுட்டா ஃபோனு? வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டில் சாப்பிட்றதுக்கு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஒரு கடை கூட இருக்காது. தண்ணி வேணும் ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு வாங்க. சரிம்மா, எடுத்து வச்சுக்கலாம். ஏமோ நீ வியாபாரி ஆனதுலேருந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கம்மா. முன்னாடிலாம் முது வலிக்குது, கால் வலிக்குது, அப்படியே பட்டே கிடப்ப. இப்போ பார் ஃப்ரெஷ்ஷாக ஏந்து நிற்கிற. இப்படியே இரு எப்பயுமே. ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான். நம்மளும் நல்லா வியாபாரம் பண்ணி இந்த மாதிரி நிறைய தோட்டம்லாம் வாங்கி போட்டு நம்ம சொந்த தோட்டத்துலேருந்து அறுவடை செஞ்சு விற்கிறோம். அம்மா முதல்ல மாந்தோப்பு வாங்குமா, அப்போ தான் மாம்பழம் நிறைய சாப்பிட முடியும். விட்டா அம்மாவும் பொண்ணும் ஒரு நாளில் அம்பானி ஆகுது எப்படி? புக்கு எழுதிங்க போல இருக்கு. முதல்ல வாங்க பப்பாளி தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம். அக்கா கிளம்பிட்டீங்களா? வா பெரிய பொண்ணு உள்ள வா. இன்னும் கிளம்பியா நீங்க? இந்த சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் பெரிய பொண்ணு. உட்காரு சாப்பிடு. சோனி போய் தோசை எடுத்துன்னு வா. உட்காரு பெரிய பொண்ணு.
சாப்பிடு பெரிய பொண்ணு சாப்பிடு. இட்லி நல்லா பூ மாதிரி இருக்குக்கா. அப்போ கொஞ்சம் எடுத்து தலையில வச்சுக்கோங்க அத்தை. நான் எங்கள் வீட்டில் இட்லி சுட்ட மாட்டேன், இந்த மாதிரி வரவே மாட்டுது. நல்லா கல் மாதிரி இருக்குது, சாப்பிடவே முடியல. அத்தை மாவு நாங்களே கடையில் தான் வாங்கினோம், பாக்கெட் மாவு இது. அதான் சாஃப்டா இருக்கு இட்லி. எங்க அம்மா அரைச்ச மாவு சுட்டுனா நல்லா பாறாங்கல் மாதிரியே இருந்திருக்கும் இட்லி. அக்கா நான் வேற கார் வழியிலே விட்டு வந்திருக்கேன்க்கா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்துருங்க போலாம். சோனி வழியெல்லாம் பார்த்தியா? பூலாம் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆமாண்டி சூப்பரா இருக்குல்ல, இடமே வேற லெவல்ல இருக்கு. நம்ம வீட்டிலலாம் செடி வச்சா கொஞ்சம் தான் வளருது, கொஞ்சம் தான் பூ பூக்குது. இங்கெல்லாம் இப்போ நல்லா உரம் போட்டு நல்லா சூப்பராக வளர்த்து வச்சுருக்காங்களே, பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு. ஆமாக்கா, இங்கேயே இருக்கலாமான்னு தோணுதுல. பெரிய பொண்ணு ஸ்கூட்டர் வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு சொல்லி கொடுக்குறிய ஓட்டுறதுக்கு? மா எங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம், வண்டி உணர்ந்துருந்தா நம்ம எங்கே நினச்சாலும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் வீட்டுக்கு. சரிக்கா சொல்லித்தரேன்க்கா, அதுக்கு என்னக்கா? அம்மா அப்போ தினமும் நீயே ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுருவீங்களா? முதல்ல நான் ஓட்ட கற்றுக்குறேன்டி, அப்புறம் உங்ககிட்ட போகிறேன் ஸ்கூலுக்கு. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே ஓட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் ஓட்டுறதே இல்லை, கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. அப்படியேக்கா, அப்போ உங்களுக்கு ஓட தெரியுமா? ஆமாம் பெரிய பொண்ணு, நான் எங்கள் அப்பாவோட டியூசிட்டில் ஓட்டியிருக்கேன். அப்போ ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் உங்களுக்கு. அப்போ ஒல்லியாக இருந்தேன், ஓட்ட ஈஸியாக இருந்தது. இப்போ நான் குண்டாயிட்டேன்னா அதனால பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பயப்படாதீங்கக்கா, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்கே தான் பெரிய பொண்ணு, நிறுத்து சித்து பண்ணிக்கிறார் பேர். நம்ம இப்போ உங்கள் சித்தப்பா தோட்டத்தில் தான் போய் வாங்க போகிறோமாக்கா பப்பாளி பழம்? இல்லை பெரிய பொண்ணு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு தோட்டத்தில். எங்கள் சித்தப்பா வந்து கத்திரிக்காய், இந்த கீரை, பூ அதெல்லாம் தான் போட்டிருக்காரு, பப்பாளி போடலையா. இதெல்லாம் எப்படிக்கா, அவரே வித்துருவாரா இல்லை மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவாரா சந்தைக்கா? அவரே எடுத்துன்னு போயிட்டு தெருவா குவி வித்துருவாரு. வாங்க வாங்க, இப்போதான் வரீங்களா? எவ்வளோ நேரமாக உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சித்தப்பா, போலாங்களா? பேசிட்டீங்க எல்லாத்தையும்? நான் எல்லாம் பேசிட்டேம்மா. நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு எத்தனை வேணும் என்ன ஏதுன்னு பேசுங்க. அங்கே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஃபோன் பண்ணுங்க, பேசுகிறேன் நான். சரி சித்தப்பா, நீங்கள் போங்க, நாங்கள் போய் பார்த்துக்குறோம். எக்கோ, இந்த தோட்டம்லாம் உங்கள் சித்தப்பாதா? ஆமாம் பெரிய பொண்ணு, அவருக்கு தான் எல்லாமே. அப்போ உங்கள் தோட்டம்லாம் எங்கக்கா இருக்குது? எங்கள் தோட்டத்தெல்லாம் விற்றுட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாதி விற்றாங்க, பாதி என் தம்பி படிக்க வைக்கிறதுக்காக விற்றாங்க. இதில் பாதி எங்கள் தோட்டம் தான், அவங்க தம்பிக்கு எங்கள் அப்பா விற்றுட்டாரு. அப்படியாக்கா? மா நம்ம கூட இந்த மாதிரி தோட்டம்லாம் வாங்கலாமா? வாங்கலாம். சரி இல்லை மெரிக்காம கீழே பார்த்து வாங்க சீக்கிரம். வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பூ கிளீன் போகலாமா? எவ்வளோ பூ வேணுமோ கிளிக்குங்க, சித்தப்பா எதுவும் சொல்ல மாட்டார். அக்கா ஒரு 4 கூட போதும், கிளிக்கலாம். ஏண்டி 4 கூட பூ வச்சு பண்ண போகிற? நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றி அந்த பூ விற்றுருவேன். நீ பண்ணாலும் பண்ணுவேன், வா போகலாம். இதெல்லாம் என்ன செடிமா? அதெல்லாம் பீட்ரூட் செடியா? சிவப்பாக இருக்கு. பீட்ரூட் செடி இல்லடி, இது ஒரு கீரை தான். நம்ம சாப்பிட்றோம்ல அரைக்கீரை, தண்டிக்கீரை அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கீரை தான், சிகப்பாக இருக்குது இந்த கீரை, அவ்வளோதான். அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு? நம்ம வீட்டில் எத்தனை நட்டு வைக்கலாமா முன்னாடி அழகு செடியா? ஆமாம் நம்ம வீட்டு முன்னாடி நட்டு வையே, ஆடு மாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டோம். ஒரு 2 கட்டு வர மாதிரி கீரை கிளீன் போகலாங்க்கா போகும்போது. என்ன பெரிய பொண்ணு, எனக்கு கூட இந்த மாதிரி இடம் வாங்கி விவசாயம் பண்ண ரொம்ப ஆசை பெரிய பொண்ணு. எங்கள் வீட்டுக்காரு துபாயிலேருந்து அனுப்பிச்சி வச்ச காசுலாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் பேங்க்கில். நான் இப்போ கூட துணி கடையிலேருந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களே, அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி இடம் வாங்கலான்னு இருக்கேன், விவசாயம் எல்லாம். நம்ம ஊர் பக்கத்தில் இருந்தால் சொல்லுண்ணே, வாங்கி இந்த மாதிரி கீரை பூ எல்லாத்தையும் போடலாம். ஓ நல்ல விஷயமா இருக்கே. நிறைய இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குக்கா. வாங்க நம்ம ஊருக்கு போனோன்னா நான் காட்டுறேன், எடுத்துன்னு போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க, வாங்கலாம். சரி பெரிய பொண்ணு, போய் பார்க்கலாம். இடம் ஊருக்கு போய் வாங்கலாம். இப்போ எது வாங்க வந்தா? பப்பாளி பழம் வாங்கிறதுக்கு வந்தா, வாங்கும் போது அதை போய் வாங்கலாம். பார்த்தியா, அதான் மறந்துட்டோம். வாங்க போகலாம். பெரிய பொண்ணு, நீ மேலே நடந்து வா. ஏன் தண்ணியில் நடந்து வர? ட்ரெஸ்லாம் ஈரமாகுது பாரு. ஏறு, மேலே ஏறு. அக்கா எனக்கு இந்த மாதிரி நடந்து வரதாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, தண்ணியில் நல்லா சலக்குன்னு. அம்மா நான் கூட தண்ணியில் நடந்து வரேம்மா. வேணாம் நீ மேலே நடந்து வா. அக்கா நீங்களும் இறங்குக்கா கீழே. வாங்க. ஐயா ஜாலி, சூப்பர். தண்ணியில் ஜாலியாக நடந்து போகிறோமே. மேலெல்லாம் தண்ணி அடிக்காம வா பெரிய பொண்ணு, சும்மா இரு பெரிய பொண்ணு. அக்கா ஜாலியாக விளையாடுங்கக்கா. மா ட்ரெயின் வண்டி மாதிரியே போகிறோம் தண்ணியில் நம்ம. இதுனாடி இது பப்பாளி மரமா? இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, அதுலேயும் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது.
ஆமாக்கா அதிசயமாக இருக்குல்ல. நான் கூட மற்ற மலை ஏறி தான் பறிக்கணும்னு நினச்சேன். இது நின்றுனே இப்படி என் கை எடுத்து பார். எல்லாத்தையும் நின்றுனே பறிச்சிடுவேன் நான். எங்க தோட்டக்காரரை காணோம், நம்மளே பறிச்சுன்னு போயிடலாமா? நீயே பறிச்சின்னு போயிடு, பின்னாடியே வந்து ஒதிப்பாங்க உன்னை. அம்மா தூரமா நிக்கிறாங்க பாரு, அவங்கள பாரு. ஏம்மா நீங்கள் தான் சின்ன சாமி சொல்லிட்டு போன ஆளா? ஆமாங்க, நாங்க தான் பப்பாளி பழம் வாங்கிறதுக்கு வந்தோம். பேசிட்டாரா எல்லாம் எங்கள் சித்தப்பா? ஒரு லோடு ஏற்றிடுங்க. நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு லோடு பப்பாளி பழம் வேணும் எங்களுக்கு. கொடுக்குறேம்மா. வண்டி வச்சு நீங்களே அனுப்பிச்சிடுங்களா இல்லை நாங்கள் வந்து எடுத்துன்னு போகணுமா? வண்டியில் நாங்களே வச்சுருக்குறோம்மா. அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க எங்கே இறங்கணுன்னு, வந்து இறக்கிடுறோம். பழம்லாம் பார்த்தீங்களா எப்படி நல்லா பெருசு பெருசாக தரமாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இருக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும் பப்பாளி பழம். சாப்பிட்டவங்களாம் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த பப்பாளி மரம்லாம் மட்டும் ஏன் சின்ன சின்னதாக இருக்குது, அதிலே நல்லா காய்க்குது? இது அந்த மாதிரி வகை பப்பாளிம்மா. நாட்டு பப்பாளின்னா நல்லா ஹைட்டாக தென்னை மரம் மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன வகை, குள்ள வகை. அதனால் குள்ளமாக தான் இருக்கும், நல்லா காய் காய்க்கும். வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்குங்களா? ஆமாம்மா, நம்ம நல்லா உரம் வச்சு தண்ணிலாம் கரெக்டாக விட்டோன்னா வருஷம் ஃபுல்லாக தான் காய்க்கும். உங்களுக்கு இதில் நல்ல லாபம் கிடைக்குதுங்களா? லாபம் இருக்குமா. ரொம்ப உயரமாக இருக்கிற பப்பாளி வச்சுன்னா நம்ம அறக்கவே முடியாது, மேலே ஏறியும் அறக்க முடியாது. கொம்பு வச்சு இழுத்து அறுத்தோன்னு வச்சுக்கேன், கீழே வந்து டப்பால் ஊந்து ரெண்டும் ஒன்றி போயிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன வகை பப்பாளி வச்சுன்னா நம்மளுக்கு கீழே இருந்தே உட்காந்த மாதிரியே கூட பறிச்சிக்கலாம். அதனால தான் இது மாதிரி வச்சுருக்கேன். இது நல்லா லாபம் தருது எனக்கு. சரி சரி, எனக்கு ஒரு லோடு அனுப்பிச்சி விட்ருங்க. இந்தாங்க அட்ரஸு.